கார்காலத்து முல்லை நில வர்ணனையோடு தொடங்குகிறது முல்லைப்பாட்டு. கார்காலம் வருவதற்கு முன் திரும்பி விடுவேன் என்று தலைவியிடம் சொல்லிவிட்டு போருக்கு செல்கிறான் தலைவன். கார்காலம் வந்தும் தலைவன் இன்னும் வரவில்லை. அதனால் துயருற்றிருக்கும் தலைவியின் நெஞ்சை ஆற்றுப்படுத்த பாடப்பட்ட நூல் இது. இந்த பதிவை முற்றிலுமாக கேளுங்கள். நிச்சயம் முல்லைப்பாட்டு உங்கள் கண்முன் ஒரு திரைப்பட காட்சியைப் போல விரியும். திகிரி சக்கரத்தையும் சங்கினையும் தன்னுடைய கரங்களில் கொண்டிருப்பவர் திருமால். அவர் வாமன அவதாரத்தில் மாவலி சக்கரவர்த்தி கைகளில் நீர் வார்த்த பொழுது இந்த உலகை ஓரடியில் அளந்து உயர்ந்து நின்றார். அந்த காட்சி போல் மேக கூட்டங்கள் கடல் நீரை முழுவதுமாக பருகி வலப்புறம் எழுந்து உயர்ந்த மலையிலிருந்து வெளிவந்து அகன்ற இந்த உலகை வளைத்து கொண்டு பெருமழை பொழிந்தன. அப்படி ஒரு கார்காலத்தில் ஒரு சிறு மாலை பொழுதில் அந்த ஊரில் இருந்த வயது முதிர்ந்த பெண்கள் பழமையான அந்த ஊரின் வெளிப்புறத்தில் இருந்த தெய்வத்தின் முன்பு நாழியில் கொண்டு வந்த நெல்லையும் யாழ் போன்ற இசைக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆர்ப்பரிக்கும் முல்லை மலர்களையும் படைத்து கை தொழுது விருச்சி கேட்டு நின்றனர். விருச்சி என்றால் யாராவது நற்சொல் சொல்கிறார்களா என்று எதிர்பார்த்து நின்றனர். அப்பொழுது சிறிய தாம்பு கயிற்றால் பிணைக்கப்பட்டிருந்த கன்றுக்குட்டி ஒன்று தன்னுடைய தாயை காணாமல் துன்பத்தில் தவித்து கொண்டிருந்தது. குளிரால் தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு அருகில் நின்றிருந்த ஆயர் மகள் அதனுடைய துன்பத்தை போக்க கையில் கோலேந்திய கோவலர்கள் பின்னால் இருந்து ஓட்டி கொண்டு வர, உன்னுடைய தாய் பசு சிறிது நேரத்தில் வந்துவிடும் என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தாள். இந்த நற்செய்தி விருச்சி கேட்டவர்களின் காதில் விழுகிறது. நல்லவர்களுடைய வாய்மொழி நிச்சயம் நடக்கும். அதனால் தலைவர் தான் சென்ற வினையை முடித்து பகைவர்களிடமிருந்து பெற்ற திரைப்பொருளோடு திரும்பி வருவது உறுதி. நீ உன்னுடைய துன்பத்தை போக்கிக்கொள் என்று முதுமகளிர் சொன்ன ஆறுதல் வார்த்தைகளையும் கேட்காமல் தலைவியின் கண்களிலிருந்து அவளுடைய உள்ளம் புலம்பியதன் விளைவாக முத்துக்கள் போன்ற நீர்த்துளிகள் உதிர்ந்தன. இந்த காட்சியிலிருந்து முல்லைப்பாட்டு அப்படியே தலைவன் இருக்கும் இடத்திற்கு பயணிக்கிறது. முதலில் காட்டாற்றை நம் கண்முன் காட்டுகிறது. பிறகு அந்த காட்டாற்றுக்கு அருகில் இருந்த அகன்ற நிலப்பரப்பில் இதற்கு முன்பு இருந்த பிடவம் பூச்செடிகளையும் முட்புதர்களையும் அகற்றி சீர்திருத்தி காட்டு மிருகங்கள் நுழையாமல் இருக்க அதன் நிலப்பரப்பை சுற்றிலும் முள்வேலி அமைக்கப்பட்டு போருக்கு சென்றிருந்த தலைவனுடைய பாசறை அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஊரின் வரைபடத்தை பார்ப்பது போல் பாசறையின் அமைப்பை பாடிவிட்டு பிறகு அங்கிருந்த தெருக்களின் அமைப்பை கூறுகிறது முல்லைப்பாட்டு. பாசறை அமைக்கப்பட்டிருந்த கூரை கூடாரங்களின் மீது உவலை கொடிகள் படர்ந்த வண்ணம் இருந்தன. தெருக்கள் பிரியும் இடத்தில் யானைகள் காவலுக்கு நின்றன. அந்த யானைகளுக்கு கரும்பும் நெற்கட்டும் அதிமதுர தழையும் உணவாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த யானை அவற்றை உண்ணாமல் போரின் காரணமாக ஏற்பட்ட அலுப்பால் தன்னுடைய நெற்றியை துடைத்து கொண்டது. அந்த யானைக்கு அருகில் கையில் அங்குசம் வைத்திருந்த இளைஞர்கள் நின்றிருந்தனர். போர் வீரர்கள் தங்களுடைய வில்லினை நிலத்தில் ஊன்றி அதன் மீது அம்புரா தூணியை தொங்கவிட்டு வைத்திருந்தனர். வேல்களை எல்லாம் வரிசையாக நட்டு வைத்து அவற்றை கயிறு கொண்டு இருக்க கட்டி அதை கொண்டு கூடாரம் அமைத்தனர். இப்படியாக பல கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தலைவனுக்கென்று தனியாக பாசறை அமைக்கப்பட்டிருந்தது. அதை பல வண்ணங்கள் கொண்ட திரைகளால் அலங்கரித்திருந்தனர். முதுகில் கூந்தல் புரள கையில் சிறிய வளையல்களுடன் தாங்கள் அணிந்திருந்த கச்சையோடு வாளினை சேர்த்து கட்டிய மங்கையர் அரசனுக்கென்று அமைத்திருந்த பாசறையில் உள்ள பாவை விளக்கில் நீண்ட திரையை இட்டனர். நெய் வார்த்து விளக்கேற்றினர். விளக்கின் சுடர் மங்கும் பொழுதெல்லாம் அதன் திரையை தூண்டிவிட்டு கொண்டிருந்தனர். நீண்ட நாக்கினை உடைய மணி இது நள்ளிரவு என்று ஒலித்து காட்டியது. பூத்திருக்கும் மதுரல் கொடிகள் காற்றில் ஆடுவது போல் வயது முதிர்ந்த மெய்காப்பாளர்கள் தூக்கத்தில் ஆடிக்கொண்டிருந்தனர். இப்படி காட்சிகளாக நம் கண்முன் விரிகிறது முல்லைப்பாட்டு. பிழையின்றி காலத்தை கணித்தறியும் நாழிகை கணக்கர் கைகளால் தலைவனை வாழ்த்தி கொண்டு உலகம் வெல்ல வந்துள்ளவரே, குறுநீர் கண்ணல் இத்தனை நாழிகை காட்டுகிறது என்று இசைப்பாட்டு ஒலியோடு தெரிவித்தனர். குறுநீர் கண்ணல் என்பது சிறிது சிறிதாக நீரை ஒரு அளவு ஜாடியில் வடியவிட்டு நேரத்தை கணக்கிட உதவும் ஒரு வகை கருவி. வலிமை மிக்க உடல்வாகினையும் அச்சம் தரும் தோற்றத்தையும் கொண்ட யவனர்கள் அரசருக்கு காவல் புரிந்தனர். அரசருடைய படுக்கை அறை இரண்டாக பிரிக்கப்பட்டு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருந்தது. அதில் ஒரு அறையில் அரசர் இருந்தார். மற்றொரு அறையில் மிலேச்சர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகை மெய்காப்பாளர்கள் இருந்தனர். உள்ளறையில் பள்ளி கொண்டிருந்த தலைவன் தன்னுடைய ஒரு கையால் தலையை தாங்கி கொண்டு மற்றொரு கையால் பகைவர்களை சுட்டிய வண்ணம் தூக்கம் பிடிக்காமல் போரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான். போரில் வேல் பாய்ந்ததன் காரணமாக காயம் ஏற்பட்ட ஆண் யானைகள் தங்களுடைய பெண் யானைகளை பற்றிய சிந்தனை கூட இல்லாமல் இருந்தன. போரில் கைகள் வெட்டப்பட்ட யானைகள் துடிதுடித்த காட்சி, நாட்டிற்கு செஞ்சோற்று கடன் செலுத்தி மாண்டு போன வீரர்களை பற்றிய நினைவு,
தோளில் அம்பு பாய்ந்ததன் காரணமாக குதிரைகள் வலியால் தன்னுடைய செவியை சாய்த்து உணவை கூட உண்ணாமல் படுத்திருக்கும் காட்சி உள்ளிட்ட காட்சிகள் தலைவனுடைய மனதை வருந்த செய்தன. இப்படியே சிந்தித்துவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு தூக்கத்தில் ஆழ்ந்தான் தலைவன். இப்படி தலைவனின் பாசறை அமைப்பையும் தலைவனுடைய நிலையையும் விளக்கிவிட்டு பறவைகள் ஆகாயத்தில் அழகாக மிதந்து செல்வது போல முல்லைப்பாட்டும் தலைவன் இருக்கும் இடத்திலிருந்து தலைவி இருக்கும் இடத்திற்கு வருகிறது. பாசறையில் பள்ளி கொண்டிருக்கும் தலைவனின் நினைவாகவே இருக்கிறாள் தலைவி. இதை முல்லைப்பாட்டு இந்துயில் வதியுனன் காணாள். அங்கு இனிய துயிலில் ஆழ்ந்திருக்கும் தலைவனை காணாத தலைவி எப்படி இருக்கிறாள் தெரியுமா? தலைவி இருப்பது 7 அடுக்குகள் கொண்ட ஒரு மாளிகை. அங்கு தலைவி உறக்கம் வராமல் தவிக்கிறாள். அவளுடைய மனதை தலைவனிடம் செலுத்தி புலம்பிக் கொண்டிருக்கிறாள். பெருமூச்சு விடுகிறாள். கழன்றோடும் வளையல்களை திருத்திக் கொள்கிறாள். அம்பு பட்ட மயில் போல துடிக்கிறாள். அருகில் பாவை விளக்கு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அவள் இருக்கும் 7 அடுக்கு மாளிகையின் வளைந்த பகுதி ஒன்றில் அருவி கொட்டும் ஓசையை கேட்டு நினைவை மாற்ற முயன்று கொண்டிருக்கிறாள். அருவி ஓசையை கேட்டு கொண்டிருந்த தலைவியின் காதுகள் நிறையும்படி அரசனின் வெற்றி முழக்க ஒலி கேட்கிறது. பகைவரின் நாட்டை கைப்பற்றி கொண்டு அவர்களின் படையையும் தன் படையோடு சேர்த்து கொண்டு வெற்றி கொடியை உயர்த்திய வண்ணம் வரும் தலைவனின் சங்கும் கொம்பும் முழங்கும் ஒலி கேட்டு தலைவி தன்னுடைய துன்பத்தை மறக்கிறாள். அரசன் வரும் வழியில் காயா மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. கொன்றை மலர்கள் பூத்திருக்கின்றன. வெண்காந்தல் மொட்டுக்கள் விரிந்திருக்கின்றன. தோன்றி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. முல்லை நில வழியில் பருவமழை பெய்த காரணத்தால் நன்கு விளைந்த கதிர்கள் காணப்படுகின்றன. அதன் அருகில் கொம்புகள் கொண்ட ஆண்மான்களுடன் மடப்பம் பொருந்திய பெண்மான்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றன. மழை மெதுவாக பொழிந்து கொண்டிருக்கிறது. அருகில் வள்ளிக்கிழங்கு முதிர்ந்திருக்கும் முல்லை காட்டில் அரசனுடைய தேர் குதிரைகளை தேரோட்டி விரைவாக செலுத்தி கொண்டிருந்தான். இது முல்லைப்பாட்டின் எளிய விளக்கம். 10 பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு. 10 பாட்டுள் மிகச்சிறிய நூல் இது. 103 அடிகளை உடையது. முல்லை நிலத்தின் சிறப்புகளை கூறுவதால் முல்லைப்பாட்டு என்று வழங்கப்படுகிறது. தலைவனின் பிரிவால் துயருற்றிருக்கும் தலைவியின் நெஞ்சை ஆற்றுப்படுத்த பாடப்பட்ட நூலாதலால் நெஞ்சாற்றுப்படை எனவும் வழங்கப்படுகிறது. இதை பாடியவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். இதுவரை முல்லைப்பாட்டு சொல்லும் செய்திகளையும் அதன் பொருளையும் தெரிந்து கொண்டோம். முல்லைப்பாட்டின் கவிநயத்தையும் உணர வேண்டும் இல்லையா? வாருங்கள் பாடல்களை பார்க்கலாம். நனந்தலை உலகம் வளையி நேமையோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்சலனமிருந்த மாள் போல பாடையுமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுபொன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவள் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறு தாம்ப தொடுத்த பசலை கன்றின் உருத்துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயரன்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். அதனால் நல்ல நல்லோர் வாய்ப்புள் தெவ்வர் முனை கவர்ந்து கொண்ட திரையர் வினை முடித்து வருதல் தலைவர் வாய்வது நீனின் பருவரல் எவ்வம் கலை மாயோய் என காட்டவும் காட்டவும் காணால் கல்லூர் சிறந்து பூ போல் உன்கண் புலம்பு முத்து உரைப்ப கான் யாறு தொழி அகல் நெடும் புறவில் சேன் நாறு பிடவமுடு பை முதல் எருக்கி வேட்டுப்புழை அறுப்பம் மாட்டி காட்ட இடுமுள் புரிசை ஏமுற வளைகி படுநீர் புணரியின் பரந்த பாடி உவளை கூரை ஒழுகிய தெருவில் கவலை முற்றம் காவல் நின்ற தேம்படு கவுள சிறுகண் யானை ஓங்கு நிலை கரும்பொடு கதிர்மடைந்து யாத்த வயல் விளை இன்குலகு உண்ணாது நுதல் துடைத்து அயில் நுனை மறுப்பின் தம் கையிடை கொண்டன கவை முட்கருவியின் வடமொழி பயிற்றி கல்லா இளைஞர் கவளம் கைப்ப கல் தோய்த்து உடுத்த படிவ பார்ப்பான் முக்கோல் அசைநிலை கடுப்ப நல்போர் வல்வில் ஓடா தூணின் ஆற்றி கூடம் குத்தி கயிறு வாங்கு இருக்கை பூந்தலை குந்தம் குத்தி கிடுகு நிறைத்து வாங்குவில் அரணம் மரணமாக வேறு பல் பெரும்படை நாப்பன் வேறு ஓர் நெடுங்கால் கண்டம் கோழி அகம் நேர்பு குறுந்துடி முன்கை கூந்தலம் சிறுபுறத்து இரவு பகல் செய்யும் தின்பிடி உள்வாள் விரிவு வரி கச்சின் பூண்ட மங்கையர் நெய்வுமிழ் சுரையர் நெடுந்திரி கொலியி கையமை விளக்கம் நந்துதொரும் மாட்ட நெடுநா ஒல்மணி நிகழ்த்திய நடுநாள் அதிரல் பூத்த ஆடுகுடிப்படார் சிதறுவரல் அசைவழிக்கு அசைவந்தாங்கு துகில் முடித்து போர்த்து தூங்கலோங்கு நடைபெறும் மூதாளர் ஏமம் சூழ பொழுது அளந்து அறியும் பொய்யாமாக்கள் தொழுது கான் கையர் தோன்ற வாழ்த்தி எரிநீர் வையகம் வெளியே செல்வோய் நின் குறுநீர் கண்ணல் இணைத்து என்று இசைப்ப மத்தியை வளைய மருந்து வீங்கு செறிவுடை மெய்ப்பை பூக்க வெறுவரும் தோற்றத்து வழிபுணர் யாக்கை வன்கணர் யவனர் புலித்தொடர் விட்ட புனைமான் நல்யில்
திருமணி விளக்கம் காட்டி திருஞான் எழிலி வாங்கிய ஈரரை பள்ளியுள் உடம்பின் உரைக்கும் உரையானாவின் படம்புகும் இளைச்சர் உடையராக மண்டு அமர் நசையோடு கண்படை பெறாது எடுத்து எறி எக்கம் பாய்தலின் புன் கூர்ந்த பிடிக்கணம் மறந்த வேழம் வேழத்து பாம்பு விதை பண்ண பருவுக்கை துமிய தேம்பாய் கண்ணி நல்வளம் திருத்தி சோறு வாய்த்து ஒழிந்தோர் உள்ளியும் தோல் துமிவு வயன் நுனை பகழி மூழ்களின் செவி சாய்த்து உன்னாத உயங்கும் மா சிந்தித்தும் ஒரு கை பள்ளி ஒற்றி ஒரு கை முடியோடு கடகம் சேர்த்தி நெடிது நினைந்து பகைவர் சுட்டிய படைகள் நோன்விரல் நகைதாழ் கண்ணி நல்வளம் திருத்தி அரசு இருந்து பணிக்கும் முரசு முழங்கு பாசறை இந்துயில் வதியுனன் காணால் துயர் உழந்து நெஞ்சாற்று படுத்த நிறைதபு புலம்புடு நீடு நினைந்த தேற்றியும் ஓடுவலை திருத்தியும் மையல் கொண்டும் ஒய்யென உயிர்த்தும் ஒரு மஞ்சையின் நடுங்கி இழை நெகிழ்ந்து பாவை விளக்கில் பருவச்சுடர் அழல இடம் சிறந்த உயரிய எழுநிலை மாடத்து முடங்கையரை சொரிதரும் மாத்திரடருவி இன்பல் இமிழ்சை ஓர்பனல் கிடந்தோல் அஞ்சவி நிறைய ஆளன வென்று பிறர் வேண்டு புலம் கவர்ந்த ஈண்டு பெரும் தானையோடு விசயம் வெள்கொடி உயரி வலன் ஏர்பு வயிறும் வளையும் ஆர்ப்ப ஐரசரு இலை காய அஞ்சு நம் மலர முறையினர் கொன்றை நன்பொன் கால கோடல் குவிமுகை அங்கை அவிழ தோடு ஆர் தோன்றி குருதி பூப்ப காணம் நந்திய சென்னில பெருவழி வானம் வாய்த்த வாங்குகதிர் வரகின் திரைமறுப்பு இரலையுடு மடமான் புகழ எதிர் சொல் வெண்மழை பொழியும் திங்களில் முதிர்காய் வள்ளி காடு பிற கொழிய துணைபறி துறக்கும் செலவினர் வினை விலங்கு நெடுந்தீர் பூண்டமாவே. இத்துடன் முல்லைப்பாட்டு முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் டு தி எபிக் தமிழ்.